தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் அழகான கவிதை நடையிலே வரிகளை எல்லாம் போட்டு தடையில்லாமல் பட்ஜெட்டை படித்தார் என்பதை தாண்டி மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை எல்லாம் எடுத்து மாநில அரசினுடைய திட்டங்களாக அறிவித்து கடைசியில நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறைக்கெல்லாம் மத்திய அரசு எங்களுக்கு கடன் வாங்க விடல, மத்திய அரசு எங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்கலன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. முதல் பட்ஜெட்ல பெரிய உலக அளவில் இருக்கிற பொருளாதார வல்லுநர்களை எல்லாம் நியமிச்சாங்க. ஆனா அவங்களோட அறிவுரைகள் எல்லாம் கேட்டாங்களா? கேட்டும் ஏன் அதிகமா கடன் வாங்கின மாநிலமா இருக்கு? அவங்களோட அந்த சேவைக்கு எத்தனை பணத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு? அப்ப அவங்களோட அறிவுரைகளை பின்பற்றினாங்களா இல்லையா? அதை பத்தின எந்த விளக்கமும் இல்ல. அதனால் மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை புதிய பெயரிலே அறிமுகப்படுத்துவது, இவர்களால் நிதி நிர்வாகம் செய்ய முடியாமல் இருப்பதற்கு பழியை மத்திய அரசு மீது போடுவது, இதுதான் இன்றைய பட்ஜெட். திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பையும் தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அதுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தொடர்பா மத்திய அரசு எதனால லேட் ஆகுது அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இல்ல. ஒரு சில நேரத்துல டாக்குமெண்ட் பற்றாக்குறை இருக்கலாம், இல்ல இவங்க தரப்புல இருந்து இன்னும் விளக்கம் வேண்டி இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லாம நீங்க எத்தனாம் தேதி ஃபைல் அனுப்புனீங்க, என்ன செக்ரட்டரி நோட்டு போட்டாரு, அதுக்கு நீங்க எப்ப பதில் கொடுத்தீங்க? இந்த மாதிரி ஒரு விவரம் இல்லாம பொத்தாம் பொதுவா மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா ஏன் நிதி கொடுக்கல? காரணத்தை சொல்லுங்க. ரெண்டாவது, கடன் வாங்குற அளவு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானதுதான். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் தான் கட்ட முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் லோன் கொடுப்பாங்க. அதனால அதை மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கு வச்சிருக்காங்க. கடன் வாங்குகின்ற அளவு அதிகரிக்கின்ற பொழுது நாளைக்கு இன்னுமே மோசமான ஒரு நிலைமைக்கு பொருளாதாரம் போய்விடும். அதனாலதான் அந்த கடன் வாங்குகின்ற அளவு எல்லாத்துக்கும் பொதுவா வச்சிருக்காங்க. விஜயதரணி பாஜகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எனக்கு அதை பத்தி தெரியலமா. இல்ல அவங்க கன்னியாகுமரி தொகுதி கொடுத்தா வருவாங்க அப்படின்னு தகவல் எல்லாம் பரவிட்டு இருக்கு. தெரியல, வரும்போது பார்க்கலாம். யார் வந்தாலும் எங்க கட்சியில வரவேற்க தயாரா இருக்கும்.